அதை விடுங்க. நீ வாங்க தம்பி. நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல, அதாவது தேர்தலில் நிக்கிறதுக்கு வந்து அச்சப்படுறீங்களான்னு கேட்டீங்க. பொதுக்குழுவில் வந்து மறுபடியும் தேர்தல் வேண்டாம்னு உறுப்பினர்கள் தான் முடிவெடுத்திருக்கிறாங்க. கடந்த ஆண்டுகளை நம்ம செஞ்சிட்டு இருக்க செயல்பாடுகளை பார்க்குறாங்க. இன்னொன்று, இது வந்து பொது காரியம், என்ன முழுக்க பொது காரியம். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம், அதற்கு ஒரு பொருட்செலவு வருது. கிட்டத்தட்ட அது ஒரு 20-30 லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணணும் தேர்தலுக்குன்னு. ஆல்ரெடியே இங்கே வந்து சங்கத்தில் வந்து நாங்கள் அங்கே இங்கே டொனேஷன் நடிகர்கள்ட்ட வாங்கி டெபாசிட் வாங்கி லோனு போட்டு இப்படி தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சங்க உறுப்பினர்கள் எங்கள் செயல்பாடுகள் மீது நிர்வாகத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த தேர்தல் வேண்டாம், அதுக்கு நீங்க செலவு பண்ற காசை நீங்க சங்கத்துக்கு உறுப்பினர்களுடைய நலனுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் அவங்களே எடுத்த தீர்மானத்தை நாங்களும் ஏத்துக்கிட்டோம். தேர்தல் வந்தா சந்திக்க போறோம் தம்பி, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏற்கனவே நம்ம சந்திச்சு தான் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். அதனால அது பிரச்சனை இல்லை. அதான் மீனிங். புகார் இப்போ வரைக்கும் எதுவும் வரல, வரக்கூடாது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுதான் முக்கியம், வரக்கூடாது. அந்த மாதிரி புகார்கள் வரக்கூடாதுன்னு தான் எதிர்பார்க்கணும். இல்லை, நாங்களே நடவடிக்கலாம். ஏன்னா ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட பரிந்துரை நீங்க என்ன கேட்டீங்க, நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே. அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான். நாங்க ஒத்துழைக்காம இருக்கோம். அதனுடைய நேரடி முதன் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போகும். ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து இது தெரிஞ்சிருக்கணுன்றதுக்காக அவங்களுக்கு நான் அது இல்ல சரி இல்ல 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 உங்களை தோழர் நீங்க தோழர்னு கூப்பிட்டதுனால அதே ஒரு உரிமையோட நான் உங்களை வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். யாருமே இந்த சேனல்ஸ் வந்து நாங்க கேட்கல, அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல. இது ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க, பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய அந்த ஒரு தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது, ரொம்ப தரக்குறைவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற சேனல்ஸ் பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது. அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது. அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா? நீங்க சொல்லுங்களேன். யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்கறீங்களா? இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா? இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க இருக்கோம். அதனால எங்க கிட்ட முதல்ல வந்து சொல்லுங்க, உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான இடத்துல நாங்க தான் இருக்கோம். மீடியாக்கள் கிடையாது, பொது சமூகமும் கிடையாது. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல எங்க கிட்ட வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரணும் தானே. யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேட்கறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ
அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு நாங்க சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறதா எனக்கு தோணல தோழர். நாங்க அழைக்கிறது இல்லைங்க தோழர். நான் என்ன சொல்றேன்னா, அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல என்ன? தோழர் உங்களுக்கு தெரியுமா நாங்க பேசல என்ன? எக்ஸாக்ட்லி, அதனால உங்களுக்கு தெரியல. எல்லா ஊடகங்களும் கிடையாதுங்க. ஆனா நிறைய பேர் வந்து இப்படி தரக்குறைவா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்க. சார் சார் இல்ல இல்ல சார் சார் ஒரு நிமிஷம் சார் 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 இப்போ நடிகர் சங்கம் சம்பந்தப்பட்ட பொதுக்குழு நடந்திருக்கு. இது சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. நான் இவர் வந்து கேட்கறதுக்கு நம்ம பேசணும்னா அது வேற வேற மாதிரி பேச வேண்டிய வரும். ஏன்னா நானே பாதிக்கப்பட்டவன் என்ன, நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இங்க நோக்கம் வந்து பொதுக்குழு நடந்திருக்கு. பொதுக்குழு சம்பந்தமாட்டமான நியாயமான கேள்விகளை கேளுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது.